எல்லா அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கு நம்ம DJI Pocket 3 கிரியேட்டர் காம்போ வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது பொதுவா இந்தியால இன்னமும் சேலுக்கு வரல, ஃபாரின் கண்ட்ரில தான் இருக்கு. இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் ஆனா நம்ம கடையிலேயே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலா ரிக்வெஸ்ட் கொடுத்து நமக்காகவே தர வச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே DJI Pocket 2 கிரியேட்டர் காம்போ நம்ம பயன்படுத்தின்னு இருக்கோம். அந்த கேமரால தான் நான் நிறைய இப்போ நம்ம சமீபத்துல போடுற எல்லா வீடியோவும் அந்த கேமரால எடுத்து போட்ட வீடியோங்க தான். இந்த வீடியோல எனக்கு நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு 3 விஷயம் இந்த கேமரால அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் தாமதிக்காம இதை வாங்கிடணும்னு சொல்லிட்டு, அது இன்னமும் இந்தியால வராத போதும் நான் அதை வாங்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். முதல்ல நம்ம அதை பாக்குறீங்களா? ஸோ இதுதான் அந்த DJI Pocket 3 கேமரா கிரியேட்டர் காம்போ. அதுதான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். காணொலி முழுமையா பாருங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1 inch அதனுடைய அந்த லென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா 2 inch ரொட்டேட்டபிள் ஸ்கிரீனு வித் அந்த ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கப்புறமா 3 inches ஆக்சஸ் கிம்பல் மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன்ஸ் இருக்கு. இதுல ஆக்டிவ் ட்ராக் இருக்கு. இதுல அதுக்கப்புறம் ஃபுல் பிக்சல் ஃபாஸ்ட் ஃபோக்கஸிங் இருக்கு. அதுக்கப்புறம் டிலாக் அண்ட் 10 பிட்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ரெக்கார்டிங் இருக்கு. அதுக்கப்புறமா பேக்கெட் சைஸ், அதனுடைய சைஸே பார்த்தீங்கன்னா 6 inches தான் இருக்கும். நம்ம பேக்கெட்ல கிளீனா உள்ள போயிடும். இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற ஐட்டம் பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 ஐட்டம் இருக்கு. இது அத்தனையும் இதுக்குள்ள இருக்கு. ஸோ நாம இப்போ இதை ஓபன் பண்ணிடலாம் வாங்க. பவுச்சுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். ஒரு நிமிஷம் வேற என்ன இருக்கு எடுத்துறேங்க. அந்த கேமராவோட கவர், DJI Osmo Pocket 3யோட அந்த மேனுவல், அதை பத்தின எல்லா கைட்லைன்ஸும் இருக்கும். இதுல நீங்க நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதை பத்தின எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கு. தெரிஞ்சுக்கணும். நானும் முழுமையா தெரியாது. நானும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து படிச்சு தெரிஞ்சு பயன்படுத்தி தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஓபன் பண்றேன். எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு இந்த ஜிப்பு. இந்த கவரே அவ்வளவு அருமையா இருக்கு பாக்கிறதுக்கு. வாவ், இதாங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏற்கனவே இருந்த கேமரா விட இந்த கேமரா கொஞ்சம் வெயிட்டா தெரியுது. ஆனா ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா தெரியுது பாக்குறதுக்கு. அவ்வளோ அருமையா இருக்கு. ஒரு எக்ஸலண்டான ஃபீல் இருக்கு இதுல பாக்குறதுக்கு. இருங்க, எல்லாத்தையும் எடுத்து நம்ம பார்த்துருவோம். அதனுடைய ட்ரைபாடு, நம்ம பழைய கேமரால Pocket 2ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அதையும் நான் காட்டுறேன். அது உங்களுக்கு அப்புறமா நான் காட்டுறேன், ஒரு கம்பேரிசனுக்காக காட்டுறேன். ஸோ இது சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் வைக்கிறதுக்கு, ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எவ்வளவு அருமையா இருக்குங்க. இந்த மைக் பார்த்தாலே அவ்வளவு சூப்பரா இருக்கு. எவ்வளவு சின்னதா இது இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு பார்க்கறதுக்கு. இது நம்ம சூப்பரான ப்ராடக்ட் இது. அந்த மைக்கை பயன்படுத்தும் போது இந்த மேக்னெட் நீங்க டிஷர்ட் எல்லாம் நம்ம போட்டு இருந்தோம்னா, டிஷர்ட் போட்டு இருக்கிற நேரத்துல இதை நம்ம இப்படி உள்ள வச்சுட்டு இப்படி வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இது ஒரு ஃபெசிலிட்டி, இது ஒரு அடிஷ்னல் திங்ஸ் தான். இது சூப்பரா இருக்கு. நம்ம டிஷர்ட்ல இது நம்ம இப்படி கிளாம்ப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இன்சைட்ல அந்த மேக்னெட்டை வச்சுட்டு அதை எடுத்துடலாம். அது ஒரு நல்லா இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் விழாது இது. ஸோ இதுவும் ஒரு நல்ல இதாக இருக்கு. ரெண்டாவது இதனுடைய இந்த டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்களா? ஃபுல்லா எப்படி டிரான்ஸ்பரன்சியா இருக்கு பாருங்க. இது அதுவே ஒரு அழகா தெரியுது பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு விஷயம். கிரிப் ஹேண்டல்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுக்கு கீழே நம்ம இதை நம்ம போட்டுட்டோம்னா
நமக்கு கை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்கெட் 2ல வந்துட்டு இந்த மாதிரி கிடையாது. அதுக்கு இந்த பேட்டரி சிஸ்டம் ஒன்று இருக்குது. இது டைரெக்டாக இது ஒன்றே தான், இது கிடையாது. அதில் ஒரு சின்னதாக இருந்தது. ஆமாம், நான் அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு அது கிடையாது. இது நல்லாவே வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்கிரேடுக்கான எல்லா வசதியும் இதில் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அதை வழக்கமாக இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கலாம். இதை நம்ம சார்ஜ் தனியாக போட முடியும். ஸோ இதை சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இது ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். இது தனியாக பேட்ரி, இந்த பேட்டரி நம்ம வெளியில் சார்ஜ் போட்டு அழகாக எடுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்தில் 80% சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு முறை பயன்படுத்திட்டு பார்க்கலாம், தெரியும். சூப்பராக இருக்குது. இந்த லாக்கிங் சிஸ்டமே அருமையாக இருக்குது. இதில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ரிமூவ் ஆகுது. ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லாக் அப்படியே லாக் ஆகிடுது. அருமையாக இருக்குது. வாவ், இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக நம்ம இப்படி இதில் ரோல் பண்ணி ஒரு 1 feet வரும். சூப்பராக நம்ம ஏதாவது இப்படி ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசுறதுக்கு அருமையாக இருக்கும். குட் இல்லை? இது அந்த பவுச் மீன்ஸ் சரி, அதனுடைய கவர் இது. ஸோ கேமரா இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டுக்கிறதுக்கான கவர். இது ரொம்ப இதனுடைய ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது இதனுடைய அந்த ஒரு மாதிரி ஒரு கிரிப் ஃபீல் இருக்குது. ஆனால் இது இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெதர் இருக்குது. அவுட் சைடில் ஃபைபர் ஃபீல் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த பாருங்க, இந்த அதில் அப்படி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கரெக்டாக உக்காந்துச்சு பாருங்க. அவ்வளோதான், க்ளீனாக லாக் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே எவ்வளோ அருமையாக லாக் ஆகிருக்குல்ல. 6 inches தாங்க இது இருக்கிறதே. உண்மையாகவே ஒரு 6 inches தான் வரும். அவ்வளோ அருமையாக லாக் ஆகிருக்கு. சரி, எடுத்துக்கிறோம். அந்த மைக்குக்கு நம்ம போட்டுக்கிற நான் சொன்னேன் இல்லையா, விண்ட் ஸ்க்ரீன் மைக்கில் நம்ம இது போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பு கயிறு, கேமராவை கிரிப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கயிறு. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. தென் சி டைப் கேபிள் இருக்கு. ஸோ இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம சார்ஜர்லேயே யூஎஸ்பியில் இது சி டைப் இருக்கு. அதில் ஒரு சைடு இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம இன்னொரு சைடு இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக கேமராக்கும் இருக்குங்களா? யா, கேமராக்கும் இருக்குது. இதில் சார்ஜ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். கேமராலையும் இங்கே இருக்கு இல்லையா, அதில் நம்ம சார்ஜ் பண்ணலாம். இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும் பாருங்க, எவ்வளோ இந்த மைக்ரோ லெவல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஆனால் இது ப்ரைஸுக்கு ஒர்த்தாடானா கண்டிப்பாக ஒர்த்து தான். இதனுடைய ப்ரைஸை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வாங்கினது கடையிலேயே போயிட்டு வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி உங்களுக்கு எங்கே பெட்டர்ன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வாங்குங்க. நான் வாங்கின ஷாப்பையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அது ஆர்டர் பேசிஸில் தான் தர வைப்பாங்க. ஏன்னா அது இந்தியாவில் இன்னமும் வரல அந்த கேமரா. ஸோ அதனால் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ரிக்வெஸ்ட் பேசிஸில் தான் நமக்கு அந்த கேமரா தர வச்சு கொடுத்தாங்க. இதுதான் இந்த லென்ஸு. எவ்வளோ சின்னது பாருங்கள், ரொம்ப சின்னது. ஸோ இது எப்படி உக்காரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருங்க ஃபஸ்ட்டு நான் இந்த கேமரா மேலே நம்ம அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, 2 inches ஸ்க்ரீன். இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ரிப் ஒன்று ரிமூவ் பண்ணிடுறேன். செம்ம ஃபீல் இருக்கு. ஆன் பண்ணிட்டா இந்த ஆன் கூட உங்க முன்னாடியே தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் தனியா பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணது. நம்ம இதுல இன்னும் எஸ்டி கார்டை போடல. எஸ்டி கார்டு போட்டுடலாம் இருங்க, அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இதுக்குள்ள போடுறதுதான் ஒரு சின்ன சிக்கல். ஏன்னா நமக்கு அந்த நகம் கரெக்டா இருக்கிறது இல்லை. அதனால நான் இந்த ஸ்கேல் வச்சு தான் போடுவேன். இல்லாச்சு இந்த பென்ல இருந்தும் போடலாம் இருங்க.
இது பாருங்க எவ்வளவு சின்னதா எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு. இது பாருங்க அப்படி ஒரே ஒரு சின்ன அப்படி தள்ளணும்னா அது ஆன் ஆயிடுது. அவ்வளவுதான். இத நம்ம அப்படி கீழே தள்ளிட்டோம்னா ஆஃப் ஆயிடுது. அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. சரி எப்படி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ப்ராடக்ட் இது எவ்வளவு அழகா தெரியுது பாக்குறதுக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. டேப் டு செக் பேட்டரி லெவல் எல்லாமே 51% இருக்கு. இப்போ அருமையா இருக்கு. என்னுடைய அந்த லென்ஸ் பாக்குறீங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இங்க பாருங்க. ஜஸ்ட் இது எடுத்துன்னு ஃப்ரண்ட்ல போனாலே அது வந்து அப்படியே அது ஒரு மேக்னெட் டைப்பு. அவ்வளோதான். அது சும்மா பாருங்க, அதில் சும்மா அப்படி வச்சுனாலே அது வந்து அந்த லென்ஸ் வந்து ஒட்டிக்கும். ஜஸ்ட் அதை அப்படியே ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் அப்படி எடுத்துன்னு கிட்ட எடுத்துன்னு போனாலே மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது நான் சொன்ன அந்த 3 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த கேமரால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஏன்னா நான் அதை ரொம்ப எதிர்பார்த்து நான் ஏங்கிட்டு இருந்த விஷயம்னு சொல்லலாம். இதனுடைய இந்த ஸ்க்ரீனு 2 inches ஸ்க்ரீன் இருக்கு. இது ரொட்டேட்டபிள் ஸ்க்ரீன். இது பாருங்க, ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இந்த கேமரால ரொம்ப பிடிச்ச ஒரு கேமரா. அதே போல இதுல வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம பழைய பாக்கெட் 2ல வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணாது. பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பிளைனாவே இருக்கும். நம்மள வந்து ஹைலைட் பண்ணி காட்டாது. பிளர் ஆப்ஷன்ஸ் அதுல கிடையாது. ஸோ இந்த கேமரால பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இந்த பேட்டரியோட கான்செப்ட், ஏன்னா பேட்டரி தான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து ஒரு 2 hours தான் வந்து நம்ம பயன்படுத்த முடியும். எங்கேயாச்சும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனால் ஒரு பேட்டரி பவர் பேங்க் நான் எடுத்துகிட்டு போவேன் எப்போவுமே. இப்போ வந்து நீங்கள் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணி நம்ம இதில் போட்டுட்டோம்னா ஒரு ஃபுல் சார்ஜில் இது வந்து ஒரு 2 hours வரும். அகெயின் இது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி இதை ஒரு 2 hours நம்ம பண்ணோம்னா இதை தனியாக அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா அகெயின் திருப்பி ஒரு வருது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இந்த அப்கிரேடு இருந்ததுனால தான் எனக்கு இந்த கேமராவை இப்போ இம்மீடியட்டாக வாங்கணுன்ற ஒரு ஃபீலே வந்தது. மேஜராக வந்து அந்த பேக்ரவுண்ட் பிளரும் இந்த ஸ்க்ரீனும் தான். இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. அது எனக்கு இதில் வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு நம்ம இந்த கேமராக்கு வந்து இருக்கிற ஒரு ட்ரைபாடு. இது வந்து நம்ம பழைய கேமராவோட DJI Pocket 2ஓட ட்ரைபாடு. எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறமா இதுதான் நாம இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்த கேமரா. ஆல்மோஸ்ட் 2மே ஒன்று தான். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அவ்வளோதான். இது இந்த புதிய கேமரா வந்துட்டு அதை விட கொஞ்சம் பெரியதா ஃபீல் ஆகுது. அதை மெயின் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பரா தெரியுது. அது போல இதுல வந்து இந்த ஸ்க்ரீன் தான் ரொம்ப சின்னதா இருந்தது. நான் அது ஒன்று தான் நான் ஃபீல் பண்ணின்னு இருந்தேன். அது போக மிச்சம் எல்லாமே ஓகே தான் நமக்கு. அதே போல அந்த பேக்ரவுண்டு பிளர் இது வந்துட்டு வராமல் இருந்தது. ஸோ அது வந்து இப்போ இதில் வந்திருக்குது, அது ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது. அதே போல் பழைய கேமராக்கும் இதுக்கும் வந்துட்டு இது கொஞ்சம் பெரியதாக தெரியுது. அதே சைஸ் எல்லாமே அதே தான். ஒரு அந்த கேமராவோட இது வந்துட்டு லென்ஸ் வந்து கொஞ்சம் பெரியதாக ஃபீல் ஆகுது. பழைய கேமரா DJI Pocket 2ல வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதில் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இதோட 2மே சூப்பராக இருக்கு. நாம 2த்துலையுமே பயன்படுத்த போகிறோம் இனிமேல். இதுவும் பயன்படுத்துவோம், இதுவும் பயன்படுத்துவோம். பார்க்கலாம். இதில் தான் நான் இனிமேல் எடுக்க போகிறேன். அதனால் உங்களுடைய ஆதரவை வந்து முழுமையாக கொடுங்க. ஸோ நம்மளுடைய இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நம்ம சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய பேராதரவு எனக்கு எப்பவுமே வேணும். நன்றி.
இங்கே பாருங்க, நாங்கள் பார்க் வந்திருக்கோம். அதுவும் நல்ல ஒரு நேச்சுரல் பார்க்கு. இப்போ பாதி போயின்னுக்கிறோம், இன்னும் பாதி முடிக்கணும். நல்ல ஒரு அடர்த்தியான பார்க்.